வயசு ஆயிருக்கு. அந்த அந்தாண்டு 86 வயசு ஆயிருச்சு. 86 87 வயசு ஆயிருச்சு. ஆமா. நாளை பொம்பளை பிள்ளை வரணும். ஆனா ஒரு தங்கச்சியா தனாலாம சகல சகலன்னு கூப்பிட்டான். பொண்ணூருக்குன்னு சொன்னனால மாத்திட்ட முறைய. மச்சான் 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 என் தங்கச்சி வந்திருக்குங்க. மச்சான் உங்க தங்கச்சி வந்திருக்கா? எங்க ஆளு? இந்த தான் இருக்கு, வெக்கப்பட்டு நிக்குதுங்க. இதுவரை உங்க தங்கச்சி யாரும் மூஞ்சில முழிச்சே இல்லையோ? ஆமா நீங்க சொல்ற ஒரு வேலை. ஏன்னா அது வெளிநாட்டுல படிச்சா இல்ல. ஆமா, நான் மாதிரி ஆளுக்கு நீங்க பொண்ணு வளைக்கிறது கொடுக்கறதே பெரியது. நானே ரொம்ப அடம் பிடிச்சி பாவாடை தாவணி கட்டிட்டு வாடா தங்கம்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். பாவாடை தாவணி கட்டி கூட்டு வந்திருக்கேன். இத்தனை நாளா பாவாடை தாவணி கட்டாதா? பாவாடை முண்டமா தாச்சு. அப்படி இல்ல, சுடிதார் தான் போடும். அப்படியா? மச்சான் மச்சான் உங்க தங்கச்சியை காமிங்க. இந்தா காமிக்கிறேன் மச்சான். நீங்க கண்ணை மூடுங்க, அப்பதான் காமிப்பேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் கண்ணை மூட சொல்லிய? அப்ப என்ன உடனே? சரி மச்சான், சரி மச்சான், நீங்க சொல்லி அப்புறம் பொண்ணு தாரம் கண்ணை மூடவா? கண்ணை மூடுங்க மச்சான். இப்படி திரும்பி இன்னும் கண்ணை மூடுங்க. இப்படி திரும்பி நல்ல நேரம், நல்ல நேரம் அண்ணே, நேரம் நின்னுங்க. மச்சான் மச்சான் என் தங்கச்சியை உங்க தங்கச்சியுடைய கூந்தலே 16 அடி. முகத்தை பார்க்கலையே. ஆனா அவ போட்டுக்க தாவணி எங்கேயோ கடந்த மாதிரியே தெரியுது. சிவகங்கை பஸ் ஸ்டாண்டோ? சரிப்பா, அது மாடலா இருக்கும். சிங்கப்பூர்ல படிச்சாலே கடை கடையா அலைஞ்சு தேடி பிடிச்சி என் தங்கச்சி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸியா? அதே ஆத்தி அவங்க கூந்தல் ஆட்டுற பாரு மச்சான். அவன் தங்கச்சி முகத்தை காமி மச்சான். இந்தா பாருங்க மச்சான். மச்சான் இதான் என் தங்கச்சி. உன் தங்கச்சியா உங்க அப்பத்தாவா? என் தங்கச்சிங்க. ஏய் ஒழுங்கா மரியாதை சொல்லு. தங்கச்சியா இல்ல உங்க அம்மா உங்க அப்பத்தால உங்க அம்மாச்சியா? சத்தியமா தான் என் தங்கச்சி. என்ன உன் தங்கச்சி இவ்வளவு கூர்மையா இருக்கு? என் தங்கச்சி பேரை கேட்டா நீங்க ஆடிடுவீங்க. உன் தங்கச்சி பேர் என்ன மச்சான்? இருமா ஒரு மாதிரி இருக்கு. இன்னத்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க அண்ணன் தங்கச்சியா இல்ல எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தே என்கிட்ட ஒப்படைப்பாங்களா? இல்ல மச்சான், நாங்க அப்படிதான் விளையாடுவோம். இருமா, கூச்சமா இருக்கு மச்சான். மச்சான் எனக்கு பொண்ணு வேணாம். பொண்ணு கிடைக்கல என் தலையில கட்டுறது. என்னடா தங்கம்? கூப்பிட்டு வந்த? ஐயோ எந்திரி, பேசாம. பொண்ணு வேணாம் மச்சான். மச்சான் உங்க தங்கச்சி பேர் என்ன? எந்திரி. ஐயோ அண்ணே இருமா, இங்க பிடிக்காத. கூப்பிட்டு வந்த? உங்க தங்கச்சி. தங்கச்சி உனக்காக அண்ணே மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்டா. எனக்கு வேணாமே, எனக்கு வேணாமே. எனக்கு இப்ப மேரேஜ்ல இஷ்டம் இல்ல. சொல்லியா? மேரேஜ்ல இஷ்டம் இல்லாம இருக்கலாமா? அண்ணனை அவமானப்படுத்துறியா? எனக்கு கல்யாணம் வேணாம் அண்ணே. உன் கால்ல கூட தங்கச்சி, நான் கூட உன் கால்ல விழுகுறேன்டா. அண்ணே தங்கச்சி நான் படிப்பு முடிக்கணும் அண்ணே. மச்சான் மச்சான் உன் தங்கச்சி எனக்கு பொண்ணு தரம் சொல்லிட்டீங்க. ஆமா, அந்த பிள்ளைய என்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான். தங்கச்சி. நோ. ஐயோ ஐயோ வெறும் ஆங்கிலமா பேசுறா தங்கம். எனக்கு கல்யாணமே இஷ்டம் இல்லை. அவங்களோட என்ன பேச சொல்ற? இங்கிலீஷ்ல ஒரு 2 வார்த்தை பேச மச்சான் மயங்கிடுவாரு. நான் படிப்பு முடிச்சுட்டு தான் கல்யாணம். ஐயோ உன் படிப்பு கருமாந்திரம்னா அப்ப படிச்சுக்க. இங்கிலீஷ்ல பேசு. எஸ்கூஸ் மீ. இல்ல குசு போட்டேன். நல்ல வார்த்தையா பேசுறா தங்கம். அச்சா புல்தாவே. ஐயோ நாளைக்கு புல்துமே. எனக்கு கல்யாணம் வேணாம் அண்ணே. நான் தங்கச்சி. மச்சான் மச்சான் எனக்கு கட்டி வச்சிருக்க மச்சான். இல்லைன்னா நான் மறந்த கூட செத்துருவேன். நான் படிக்கணும் 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 படிக்கணும். அடியே ஓ காலம் மிஸ்டாண்டா. போடு வண்டி போடு. விழுந்து என் மச்சான் எவ்வளவு அழகா மண்டி போடுறா பாரு. அடியே எந்திரி. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கா தங்கம். யார்டா கொடுத்து வைக்கிறது? குந்தாணி பேல அட்வான்ஸ் கொடுத்தனால இங்க வந்திருக்கான். அடியே எனக்கு வேணான்னு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. மச்சான் உன் தங்கச்சி டக்குன்னு சொல்லுங்க. பக்கத்துல கொல்லங்குடி இருக்கு, தாலி கட்டன்னு போய். கொல்லங்குடிக்கு ஏன் போறீங்க? இதே மேடையிலே இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ நம்ம ஊர்ல இப்ப சாப்பாடு ரொம்ப சிறப்பா போடுவாங்க. கல்யாணம் வேணாம்ன்ற
உனக்கே நான் சோறாக்கி போட முடியல. அடியே எந்திரி. நீ வந்தானே என் வாழ்க்கையே எந்திரி. நீ வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஓட்ட உலக்க இருக்கா என்னன்னு தெரியலையே. என் வாழ் பாரதி இருக்கேன். தங்கச்சி அண்ணே, அண்ணனுக்கு வடிச்சு போடுற மாதிரி என் மச்சானுக்கு வடிச்சு போட வேண்டியதாடா. சும்மாவே உனக்கு சோறாக்கி கொட்டி தவித்து போனேன். அந்த சண்டாளி போய் வர்ற ஒரு நாளைக்கு 3 உடைய இருக்கு. அதுவும் நீயும் புழு கத்திருப்பா. அடியே எந்திரி. காப்படி அரிசி கூட வடிக்க முடியாது அண்ணே. என்ன பண்ணுனா? ஹலோ அடியே எந்திரி. நீ எந்திரின்னு எனக்கு பேர் வச்சாங்க. ஆனா உனக்கு எந்திரிக்குதா என்னன்னு தெரியல. அடியே எந்திரி. தங்கச்சி எனக்கு நீ மட்டும் இந்த கல்யாணம் ஆளு அழகா முக்கியம், அன்புதான் முக்கியம், மனசுதான் முக்கியம். ஐயா நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. ஒன்னேதான் நான் தாலி கட்டுவேன். ஐயா மனசுதான் முக்கியம். ஆமா, நான் இருப்பது 30 கிலோ, நீ இருப்பது 90 கிலோ. ஐயா எதுக்கு சிரிக்கிறீங்க? அழுத்து எரிஞ்சில் வச்சுமாவே இந்த குந்தாடி பேருக்கு நான் சோறாக்கி போடக்குள்ள பெரும்பாடா இருக்கு. ஆனா தங்கச்சி. எனக்கு அண்ணே மச்சான் அழகா மச்சான், என்னைய கட்டி வைக்கணும்ன்றே. என்னைய கட்டி கொடுத்துட்டு நீ யாரை கட்டி பிடிச்சு படுப்ப? விதி. மச்சான் என்ன மச்சான். உங்க தங்கச்சி என்ன சொல்லுது? கட்டி பிடிக்கணும்னு. இல்ல என் தங்கச்சி உள்ள படுத்திருக்க, நான் வெளியில படுத்துக்குவேன். இல்லையே, அப்படி தெரியலையே. ஏதோ கட்டி பிடிக்கணும்னு சொன்னேன் மச்சான். இல்லங்க, நாங்க மனசளவுல பாசத்துல சின்ன பிள்ளையில இருந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்குவோங்க. அப்பனா நீனே கட்டிக்க. இல்ல மச்சான், என் தலையில இடி விழுந்துருச்சாடா. இல்ல மச்சான். அண்ணே போனா போட்டுனே நம்ம இருந்துருவான். வேணாம். ஊர் உலகம் நம்மள என்னடா சொல்லு? ஊர்வலம் என்ன சொல்லு? தூமிய குடிக்க ஒண்ணா திருறாங்க. தங்கச்சி அண்ணன் மனசு கோணாம நடந்துக்கடா. உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நானு. மச்சான் மச்சான் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு. இருமா, ஒரு மாதிரி இருக்கு, இங்க பிடிக்காத. வெக்கமா இருக்கு. அண்ணே மச்சான், உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் தலையை ஆட்டுறேன். தலையை மட்டுமா ஆட்டுற? எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு தானே இருக்க. தங்கச்சி அண்ணே இப்பவே கல்யாணம் பண்ணிடுறியா? இப்பயே கல்யாணம் பண்ணி முதல்ல எங்கட வைக்கிறது? மச்சான் முதல்ல எங்க மச்சான் வச்சுக்கலாம்? சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல வைப்போம். அண்ணே சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு சின்னதா இருக்கு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஐயோ, அங்க ஆளு வரிசையில நிப்பாங்க. மொத்தமா சேர்த்து சிவகங்கை சுடுகாட்டுல வைப்போமாடா? இல்ல அது வேணாம், அங்க வச்சோம்னா அங்கோட அதிகமா கூட்டம் வராது. சரி மச்சான், மச்சான் உங்க தங்கச்சி ஓகேனா? நான் ஓகே. ஆனா உடனே நீங்க வரமாட்டீங்கல்ல? கண்டிப்பா வீட்டை பக்கத்தே வரமாட்டேன். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோட சரி. அதானே, அங்க வந்து கட்டி பிடிச்சி படுக்கிறோம்னு சொல்லி. இல்ல மச்சான். சரி மச்சான், இப்ப அடியே எந்திரி. அத்தான் நீ இல்லைன்னா நான் இல்லை. உங்க பேர் உட்காரு தானே? என் பேரு உட்காரு, உன் பேர் எந்திரி, இன்னொரு வேற அவ பேரு கிளப்பு. நீங்க உட்கார்ந்தா எந்திரிப்பீங்களா? அது எல்லாமே உன் கையில தான் இருக்கிறேன் எனக்கு எந்திரிக்கிறது. அடியே எந்திரி. அத்தான் வா, கல்யாணம் பண்ணிடுவோம். வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே, இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்கு தான், உசுரே எனக்கு தான். உன்னையும் என்னையும் பிரித்தா உலகம் இல்லை. உன்னையும் என்னையும் பிரித்தா உலகம். தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லை. வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே, இல்லையே மச்சான் ஏன் மச்சான்? குத்துதுரா. தங்கச்சி அண்ணே. அடியே எந்திரி. அத்தான் நம்மளாம் இப்ப எங்க போறோம் தெரியுமா? இங்க காட்டுக்கு போறோம். என்ன கல்யாணம் முடிச்ச கையோட காட்டு கூட்டு போற? அட போய் நம்ம இடத்த விவசாயம் பண்ற இடத்தெல்லாம் காமிக்கணும்ல. அங்க போய் சுத்தம் பண்ணவா? ஆமா, அப்புறம் காட்டு கூட்டி போய் சுத்தம் பண்ணி தான் குடிப்பாங்க. என்ன சுத்தல அடிக்க குடிப்பாங்க? அடியே இப்போ யார் யார் போறோம் தெரியுமா? யாராரு? உன் தங்கச்சி வரா. எனக்கு இவ தங்கச்சி. நான் எங்க ஆத்தா அப்பனுக்கு ஒரே ஒரு பிள்ளை. உன் தங்கச்சி வாரா. எவ்வளவ தங்கச்சி வருவா இருப்ப. அடியே வாடி. அண்ணே நீ வாழ்க்கையை கெடுத்துட்ட. தங்கச்சி நல்ல மாதிரி பேசி. மச்சான் மச்சான் வாயில வச்சான்னு இருக்கியா? மச்சான் இது என்ன சுடுகாட்டுல பாதி வெந்து வேகாத மாதிரி வந்திருக்கு? ஏய் ஒட்ட புடிச்சு அறுத்து புரு அறுத்து. என்னது? அங்க இருந்து வந்துட்டா என்ன பாரு, என்ன பாரு வாட்டி இதையும் பாருண்டு. என்ன பெரிய ரம்பாடி சிரிக்கியாவல இருக்கறா? ரம்பாடி சரியான ஒண்ணா நம்பர் பொறுக்கியா இருப்பா போலயே. அவசாரி பேலே நான் கூட ஐயோ. என்ன கல்ல அழகா. இதாடா ஃபாரின்ல படிச்ச பொம்பளை அடியே அவுசாரி எந்திரி. பையனா? உனக்கு நான் த்ரோ பண்ணுவேனா? நீ தொடாத அவசாரி பேலே தொடாத. பரவாயில்ல. அவ்வளவு தொட்ட கை அதே தொடாத.
அவர் சிச்சி அத தொட்ட கையில என்னைய தொட அத கிறகம் கிறகம் ஏய், அப்ப நல்லா நோய் பிடிச்ச பொம்பளையா இருக்கா. வெளிநாட்டுல படிச்ச பொம்பளையா இருந்தாலும் டீசெண்டா இருக்கா. கல்யாணம் பண்ணணும்னா என்னடா அவுசாரி பையன் மகன் கேக்குறா அவ டீசெண்டா நக்கறான்ற. ஏய் ஆனா குந்தாடி போல என்ன காலி ஏடா நீ ஒரு ஆம்பளையா? இது ஒரு ஆளு. நீ மூஞ்சி அது கைய பாரு. ஆமா நீ பெரிய இந்த அத்துமலாம பொத்துமலாம அழக பத்தி ஆட்ட யாருக்கு அச்சு இல்ல யாருக்கு இது இல்ல. என் காலால கொரியாடி ஐயோ மச்சான் உள்ள பட்டாப்பட்டி டவுசர்ரா. மச்சான் என் தங்கச்சிக்கு அப்பனோட டவுசர்ரா கால் அழகா. மச்சான் என் தங்கச்சிக்கு 2 கொட்டை தெரியுதுங்க. குந்தாடி போல என்னடா பாக்குற அவசாரி போல நீ இல்ல நீ எல்லாம் அண்ணனாடா ஒட்ட புடிச்சு அறுத்து விடுறோம் யார்த்தே குத்தி போய் குத்தி. அது என்னடி குத்துது இப்படி நீட்டமா இருக்குது? வாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாதீங்க. அம்மா இப்ப எங்க ஏ நீ போட பொசகட்ட பையலே காட்டுக்கு காவலுக்கு போகணும். உன் தங்கச்சியை கூப்பிடுறா. புருஷனை பாரு மயிரை பாரு அவ பொண்டாட்டிய பாரு நல்லா தேவாங்க மாதிரி ஆளு. உன்னால போட முடியாம தான் 2யும் கையில பிடிச்சு பேசுறா பேச்சு. நான் அம்மா அக்கா அம்மா விட்டு பிள்ளை நான் போட்டு இது பண்ணிக்கிட்டு கிடக்கேன். யாரு நீ தான் ஒண்ணுமே செய். போவோமா ஊர்கோலம் போவோமா ஊர்கோலம். நடக்குமா நடக்குமா கொடுக்குமா விரும்புமா கிடைக்குமா பழிக்கு போல உன் வீடு வரையில பள்ளம் வேடு வரப்பு மேடோ வயலோடு மறந்து போனே பாரு அதிசயமான பெண்தானே புது சுகம் தேடி வந்தேனே அதிசயமான பெண்தானே புது சுகம் தேட வந்தேனே போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் அரமணா அன்னைக்கு தரையில் நடப்பது நடக்குமா என்னடா பண்ற? ஏண்டி ஏத்தி ஏத்தி இப்ப எப்படி இறக்குறது? கொட்டுகிற ரிவியும் மெட்டுக்கட்ட குருவியும் நடனா அதிசயம் கற்பனையும் இருக்குது கண்டதை ரசிக்கிறது இது நல்ல ஒரு சுகம் ரத்தனங்க நிறைக்கிறது முத்துமணி துளைக்கிறது நடவிடோ நதியிலே உச்சந்தாலே சொல்லுது உள்ளுக்குள்ள மயக்குது எனக்கு ஒண்ணும் புரியலே கவிதை பாடுதாமே நீங்கள் போட்டாலும் பாரு போதும் போதும் உன் பாட்டு புறப்பட போறேன் பாட்டு போதும் போதும் உன் பாட்டு ஒரு படம் போதும் நீ பாட்டு அண்ணா வணக்கம் போதும் போதும் உன் பாட்டு பரபர பாரு நீ பாட்டு ஏன்டா பஸ் ஸ்டாண்ட்ல திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டியா? யாரு இவ இந்த அம்மா யாரு? யாரும் சொல்லுமா? நான் தான் உங்க நாத்துனா எனக்கு நாத்தனாவா? எப்படி 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 இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார் இந்த அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் இங்க பாரு எங்க அண்ணன் என்னத்தை ஏத்தனா நீ எனக்கு நாத்தனா? அவரை உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னா கருணக்கிழங்கவே ஏத்துனார் ஏய் அது வியாபாரம் பண்ற தொழில். தாலியை ஏத்துனார் நீங்க நாத்துனார் அப்படி தெளிவா சொல்லு. ஓ தாலி கட்டுறேன்னு எங்க அண்ணன் சொன்னாரா? சரி அது சரி 4 மூலையில 4 புள்ளி வச்சிருக்கியா அது எதுக்கு? அது அழகுக்கு கந்திஸ்தி ஓ கந்திஸ்ரீ போகணுங்கிறதுக்காக புள்ளி வச்சிருக்கியா? பூரா என்னை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க இதெல்லாம் கிறகம் அடந்த ஊருக்கு வந்த கிறகம் கண்ணு வைக்கிறாங்களாம். பாருங்க 4 திஷ்டி போட்டி வச்சிருக்காப்ல பாருங்க. எல்லாரும் தெரியுதா எல்லாருக்கும்?
எல்லாரும் சொன்னாங்க நீ ரொம்ப அழகா இருக்கடி, ஊர் கண்ணு போட்டுரும், அதுவாதி கண்ணு பொட்டு வச்சுக்க அப்படின்னு. ஊருக்குள்ள கண்ணு போட்டுருமா? என்ன மாடா கண்ணு போட? அவதானே சொல்றா கண்ணு போட்டுரும். சரி, உன்னை யாரு முதல்ல வேலைக்கு சேர்த்தது? யாரு சேர்த்ததுன்னு தெரியல. தெரியவே இல்லையா? ஏய் இந்த குந்தாணி பேரை சொல்லணும், எங்க அண்ணன் தான் வந்து சேர்த்து விட்டு. தங்கச்சி ஏய் ஏய் பாசமல்லர் சிவாஜி கணேசன் சாவித்திரி புளியறாங்க பாசத்தை. எங்க அப்பா உன்னை வேலைக்கு சேர்த்தாரா இல்ல எங்க அண்ணன் உன்னை வேலைக்கு சேர்த்தாரா? உங்க அண்ணன் தான். அண்ணே நீ படுத்துற வேலை தானே அது. உங்க அப்பாட்ட போனேன். அப்ப சித்தி அவர் வேணாம்ட்டாரு வேலைக்கு. நல்ல வேலை. ஆமா, உன்னைய பார்த்தோன்னே அவர் வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா நீ வேற அழகு சுந்தரியா இருக்கியா, உன் அழகுல மயங்கி அவருடைய கற்புத்தன்மை கலங்கி போனாலும் போகுமே. உங்க அப்பா சிங்கப்பூர்ல என்னடி படிச்ச? பிஆர்சி. பிஆர்ஜி அது என் பேர் இன்சில்டா, என் பேர் இன்சில். பிஆர்ஜி பானுப்பிரியா என்ன ஏன் இன்சில் சொல்லிட்டு இருக்க? பிஆர்சி என்னன்னு தெரியுமா? என்ன? ஏய் என் பேருடி பஸ் பேரு. நீ படிப்ப சொல்ல வேணாம், இவளே போய் வந்துடுற எல்லாத்தையும். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறது இதுதானா? ஏய் ரொம்ப கால அப்படியே ஐயோ காலை மறைக்கிறான். காலாலே கோலம் போட்டு காட்டுறா அப்படிங்கிற மாதிரி கோலம் போடாதடி. ரொம்ப வெக்கப்படுறியா நீ? உங்க அப்பாங்க சொன்னாங்க. அப்பா என்ன சொன்னாரு? என்னைய மாதிரி கேஆர் விஜயாவா, கேஆர் விஜயா என்னைய மாதிரி இருந்தாங்களாம். ஒப்பன் தானே தொண்டிக்கு பச்சிருக்கானுங்க. கிளம்புறேன். ஏன்டா என் வாழ்க்கையை கெடுக்க நீதானா? கேஆர் விஜயாவா? சரி இருந்துட்டு போட. நீ பார்த்தே இல்லம்மா, நம்ம பார்த்ததில்ல. அப்பா என்ன சொன்னார்? அப்பா அதுல நம்மள கண்டு கருத்துமா காவல பாக்குது. அணங்கள வேறக்கல அழகான பட்சிகளா கனகரகங்களா காணக்கத்து பட்சிகளா சோ 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 காணிகுதாரிகளா கரகுரி பட்சிகளா காணிகுதாரிகளா கரகுரி பட்சிகளா அணங்கள வேறக்கல அழகான பட்சிகளா சோ 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 மண்ணு வீசோ வாசனையோ என்ற மக்களோட யோசனையோ, மண்ணு வீசோ வாசனையோ என்ற மக்களோட யோசனையோ, பாடு பெரியா பாட்டில் நதிக்கு அம்மா ஏய், இருயா. அம்மா வாடு. இங்க பாரு, முந்தானை எடுத்து கீழே போடு. இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது? மேல ஓடு. ஏய் மேல போடுறி. மேல ஓடு. ஆண்டி போடு இது பண்ணி. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். எந்த மேல போடுறா? ஆத்தி கரண்ட். ஏய் இங்க பாரு, எடுத்துக்கிட்டு வாடி. இங்க மேல போட சொன்னீங்க. அடி அந்த மேல எல்லாம் எடுத்துட்டு வாடி. அது எடுத்து அந்த தோல்ல ஓடு. ஆண்டி போடு. பெரிய இம்சை பண்ற. தோல்ல போடுறி. ஏய் போன் தோல்ல போடு. எனக்கு பொண்ணு கொடுத்தே நின்றா. ஏய் ஐயோ என்னடி பண்றது? தோல்ல போடுறா. அவ தோல்ல மாறாப்பு போடுறி. மாறாப்பு மாறாப்பு மறைச்சு 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 ஏகன மறைச்சு போட. மறைச்சு மறைச்சு ஏய் சொரிடுமா. மர 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 மர. நீ சொருகு. ஏய் 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 என்னடி பண்ற? நீங்க தான மறைக்க சொன்னீங்க. அடி பாவி, உன்னைய மறைச்சு போடுறி. ஐயோ ஐயோ அது இல்லடி. மாறாப்பு மாறாப்பு மறடி. இத மர. இந்த ஐஸ் இத மர. ஏய் எதை மறைக்கணுமோ அதை மறைக்காம இப்படி என்னடி உன் போட்டு? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? ஐயோ ஏன்டா எனக்கு இந்த பொண்ணை தான் கட்டணுமாடா நீ? 15 வருஷம் கழிச்சு இப்படி பொண்ணாட அடங்காமட்டே இருப்பா அவளை. இந்தாடி சொருடி. உங்களுக்கு சொல்ல தெரியாதா? எனக்கு தெரியாது. அடியே அண்ணே இவளை சொரு சொரு. இந்த அந்த சொரு. நான் சொன்னா வெக்கப்படுவேன். ஏய் பரவாயில்ல சொரு. ஏய் அவதான் சொரு அண்ணன். அடியே நீ அது சொருடி. உனக்கு சொல்ல தெரியுமாடி? ஏய் நீ ஏன் ஏய் 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 என்ன பண்ற? வெக்க வெக்க. அடியே ஏய் என்ன பண்ற? பொம்பளை என்ன வெக்கம்? ஏய் என்ன வெக்கம்? நீ சொல்லு. என்ன 32 பல்லையும் காட்டுறீங்க? ஏய் என்ன பண்ற? நல்லா அடி சொருடி. நல்லா அடியே நீ காட்டுறி எரும மாடு. காட்டுடி. அவ இடுப்ப காட்ட. இவனுக்கு சொல்ல தெரியலம்மா. இங்க வாரு. அதுக்காக ஐயா எந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராது. மண்ணு வீசோ வாசனையோ எந்த மக்களோட யோசனையே. பாடு பாடு பெரியா பாட்டுல நதிக்கு சீமையோட கதை இருக்கு. நமக்கு ஒரு 5 பாட்டில். உனக்கு எத்தனை வேணும்? உனக்கு எனக்கு ஒரு 10 இருந்தா போதும். என்னடா டானிக்க கேட்க. அதுல ஓசில வந்தா 50 கூட குடிப்பாங்க. மொத்தம் 26 பாட்டில் தேவைப்படுது. ஏய் எதுக்கு கேக்குறீங்க? பானபுரியா பாட்டில் வச்சிருக்க முன்னில. அண்ணா நீங்க
நான் புதுசா பாட்டுல அந்த- வியாபாரம் பண்றேன் புதுசா காவல்துறையில கொண்டு போய் உள்ள வச்சு எனக்கு கம்பி என்ன விட இல்லம்மா புதுசா அந்த ஐட்டம் போட்டுருக்காங்களா எந்த வீர item? வீர மாதிரி பானுபுரியா பாட்டில் ஒப்பந்த சுதி மாதா லயம் பிதா சுதியோட சேர்ந்து பாடலன்னா வெறுசா தெரியாது சரி. காலத்தோட சேர்ந்து பாடலாம் வெளியில தெரிஞ்சு போக அதனால பாடல்னு சொல்லணும் அந்த பாட்டுல அதுதான் பாட்டுல. அதை மட்டும் ஒத்துக்குவீங்க இதை ஒத்துக்க மாட்டீங்களா பாருங்க, பாருங்க. சொல்ல கொண்ட பொம்பளைங்க நல்ல குசுவா சேர்ந்து ஆடி தலைவி நான் ஆடுறேன் நீங்க என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க ஆடின மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தேன். ஏய் நான் அப்படியே ஆடினேன் நான் அப்படி ஆடுறேன் இப்படி ஏய் 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 ஏய். கரெக்டா ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலமே ஆலோலம் சோ ஆலோலமே சோ ஆலோலமே ஆலோலமே சோ ஆலோலமே சோ எந்த குறை இருந்தாலும் சோ அந்த குறை இருக்கக்கூடாது. யாரு குறை இருந்தாலும் மாறி கடை இருக்க வேண்டதை வச்சாச்சுன்னா பாவாடைக்குள் பட்டாப்புடி ட்ரௌசரா